தாமரையா தனி சின்னமா குழப்பத்தில் பன்னீர்செல்வம்? இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் பார்க்கலாம். இரட்டை இலை சின்னத்துக்காக போராட்டத்தை தொடர்வதா அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையை கூறுவதை கேட்டு அக்கட்சி சின்னத்தில் போட்டியிடுவதா என முடிவெடுக்க முடியாமல் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் திணறி வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் தான் நீக்கப்பட்டது செல்லாது என அறிவிக்க கோரி நீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்கு நிலுவையில் உள்ளது. அவர் கட்சி பெயர், சின்னம், கொடி ஆகியவற்றை பயன்படுத்த தடை விதிக்க கோரி பழனிசாமி தரப்பில் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை ஏற்படுத்தி தனி அணியாக செயல்பட்டு வருகிறார். லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிட முடிவெடுத்திருக்கிறார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் இரட்டை இலை சின்னத்தை தான் அறிவிக்கும் வேட்பாளர்களுக்கு ஒதுக்க கோரி தேர்தல் கமிஷனை அணுகுவது, இரட்டை இலை கிடைத்தால் அதில் போட்டியிடுவது, பழனிசாமியும் தானும் கேட்கும்போது சின்னத்தை முடக்குவது என பல விஷயங்களில் கணக்கிட்டு பன்னீர்செல்வம் அரசியலில் காய் நகர்த்தி வருகிறார். ஒருவேளை இருதரப்பு ஒரே சின்னத்தை கேட்கும்போது இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் கமிஷன் தனக்கு வழங்கினால் அதில் போட்டியிடலாம் என்பது பன்னீர்செல்வத்தின் திட்டம். கடந்த சில தினங்களாக பாஜகவுடன் பன்னீர்செல்வம் தரப்பினர் நடத்திய கூட்டணி பேச்சு இறுதியில் பன்னீர்செல்வம் தரப்பு குறைந்தது 4 தொகுதிகளை வழங்க வலியுறுத்தியது. பாஜக தரப்பில் எங்கள் கட்சியின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதாக இருந்தால் 4 தொகுதிகள், சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவதாக இருந்தால் 2 தொகுதிகள் என தெரிவித்திருக்கிறார்கள். சுயேட்சை சின்னத்தில் உங்கள் வேட்பாளர்கள் களமிறங்கி வெற்றி பெறுவது கடினம், தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களோ வேறு கட்சியில் இணைய இவ்வளவு சட்ட போராட்டம் நடத்தவில்லை. அதிமுக மீண்டும் நம்பசம் வர வேண்டும். எனவே இரட்டை இலை கேட்டு தேர்தல் கமிஷனை அணுகுவதுதான் சரியாக இருக்கும். இரட்டை இலை கிடைத்தால் அதில் போட்டி, இல்லையெனில் சுயேட்சை சின்னத்தில் போட்டி என்பதில் உறுதியாக இருங்கள் என பன்னீர்செல்வத்திடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் பன்னீர்செல்வத்திற்கு தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள்.